அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 228வது நாள். இன்று நாம் செகரியா புஸ்தகத்தை வாசிக்க தொடங்கியிருக்கிறோம். செகரியா நூலை இருவரும் பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி 1 முதல் 8 அதிகாரங்கள். இப்பகுதி கிமு 520 முதல் 518 வரையுள்ள காலத்தை சார்ந்தது. இதில் 8 காட்சிகள் அடங்கியுள்ளன. எருசலேமின் மீட்பு, கோவில் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என்ற வாக்குறுதி, இறை மக்கள் தூய்மைப்படுத்தப்படுவர் என்ற அறிவிப்பு, மெஸ்ஸியாவின் வருங்கால ஆட்சி ஆகியன சிறப்பாக எடுத்துரைக்கப்படுகின்றன. இரண்டாம் பகுதி 9 முதல் 14 அதிகாரங்கள். இப்பகுதியில் அடங்கியுள்ள குறிப்புகள் அனைத்தும் பிற்காலத்தை சேர்ந்தவை. இப்பகுதி மெஸ்ஸியாவை பற்றியும் இறுதி தீர்ப்பை பற்றியும் எடுத்துரைக்கின்றது. இன்று நாம் செகரியா அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து அறிந்து கொள்வோம். செகரியா அதிகாரம் 1. மக்கள் தம்மிடம் திரும்பி வர ஆண்டவரின் அழைப்பு. தாரிபு அரசனது 2ஆம் ஆட்சி ஆண்டின் 8ஆம் மாதத்தில் இத்தோவின் பேரனும் பெரெக்கியாவின் மகனுமான இறைவாக்கினர் செக்கரியாவுக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. ஆண்டவர் உங்கள் மூதாதையர் மேல் கடுஞ்சனம் கொண்டிருந்தார். ஆகவே நீ அவர்களை நோக்கி இவ்வாறு சொல்: படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். உங்கள் மூதாதையரை போல் இருக்க வேண்டாம். முந்தைய இறைவாக்கினர் அவர்களை நோக்கி, படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்களுடைய தீய நெறிகளையும் தீச்செயல்களையும் விட்டு திரும்புங்கள் என்று முழக்கமிட்டனர். ஆனால் அவர்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை, என் சொல்லை பொருட்படுத்தவும் இல்லை என்கிறார் ஆண்டவர். உங்கள் மூதாதையர் இப்போது இருக்கிறார்களா? இறைவாக்கினரும் என்றென்னும் உயிரோடு இருப்பார்களா? உன் ஊழியராகிய இறைவாக்கினருக்கு நான் கட்டளையிட்ட என் வாக்குகளும் நியமங்களும் உங்கள் மூதாதையர் மட்டில் பலிக்கவில்லையா? ஆகையால் அவர்கள் மனம் வருந்தி, படைகளின் ஆண்டவர் எங்கள் செயலுக்கும் நடத்தைக்கும் ஏற்ப எங்களுக்கு செய்ய திருவுளங்கொண்டு அவ்வாறு செய்தார் என்று சொல்லவில்லையா? குதிரைகள் பற்றிய காட்சி. அரசன் தாரியோ ஆட்சி செய்த 2ஆம் ஆண்டின் 11ஆம் மாதமாகிய செபாத்தின் 24ஆம் நாளன்று இத்தோவின் பேரனும் பெரெக்கியாவின் மகனுமான இறைவாக்கினர் செக்கரியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர் கூறியது: இதோ, சிவப்பு குதிரை மேல் ஏறி வந்த மனிதர் ஒருவரை நேற்றிரவு கண்டேன். அவர் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நறுமணம் வீசும் பசும் செடிகளிடையே நின்று கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் சிவப்பு குதிரைகளும் இளம் சிவப்பு குதிரைகளும் நின்றன. அப்பொழுது நான், என் தலைவரே, இவை எதை குறிக்கின்றன என்று கேட்க, என்னோடு பேசிய தூதர், இவை எதை குறிக்கின்றன என்று உனக்கு காட்டுவேன் என்றார். பசும் செடிகள் இடையே நின்று கொண்டிருந்த அவர் மறுமொழியாக, இவை உலகெங்கும் சுற்றி வரும்படி ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களை குறிக்கின்றன என்றார். பசும் செடிகளிடையே நின்று கொண்டிருந்த ஆண்டவருடைய தூதரிடம் அவர்கள், நில உலகம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்தோம், மண்ணுலகம் முழுவதும் அமைதியில் ஆழ்ந்துள்ளது என்று கூறினார்கள். ஆண்டவரின் தூதர், படைகளின் ஆண்டவரே, இன்னும் எத்தனை காலத்திற்கு எருசலேமின் மேலும் யூதாவின் நகர்கள் மேலும் கருணை காட்டாதிருப்பீர்? இந்த 70 ஆண்டுகளாய் உமது சினத்தை காட்டினீரே என்று பதிலளித்தார். அதற்கு ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதரிடம் என் சொற்களையும் ஆறுதல் மொழிகளையும் கூறினார். ஆகவே என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர் என்னை நோக்கி, நீ உரக்க கூவி அறிவிக்க வேண்டியது: படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் எருசலேம் மீதும் சியோன் மீதும் பெரிதும் அக்கறை கொண்டுள்ளேன். ஆனால் அமைதியுடன் இனிது வாழ்கின்ற வேற்றினத்தார் மேல் கடும் சினம் கொண்டுள்ளேன். நான் சிறிதே சினமுற்றிருந்த போது அவர்கள் பெரிதும் தீவினை செய்தார்கள். ஆதலால் இரக்கத்துடன் எருசலேமுக்கு திரும்பி வருகிறேன் என்கிறார் ஆண்டவர். அங்கே என் இல்லம் கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். மீண்டும் உரத்த குரலில் இவ்வாறு அறிவிப்பாயாக: படைகளின் ஆண்டவர் அறிவிப்பது இதுவே, என் நகர்கள் சீரும் சிறப்புமாய் இருக்கும். ஆண்டவர் சியோனை மீண்டும் தேற்றுவார், எருசலேமை திரும்பவும் தேர்ந்து கொள்வார். கொம்புகளை பற்றிய காட்சி. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதரை நோக்கி, இவை எதை குறிக்கின்றன என்று நான் வினவினேன். அதற்கு அவர், இவைதாம் யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என பதிலளித்தார். அப்போது ஆண்டவர் கொல்லர்கள் 4 எனக்கு காண்பித்தார். இவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அத்தூதர், எவரும் தலையெடுக்காதபடி யூதாவை சிதறடித்த கொம்புகள் இவையே. யூதா நாட்டை சிதறடிக்கும்படி தங்கள் கொம்புகளை உயர்த்திய வேற்றினத்தாரின் கொம்புகளை உடைத்தெறியவும் அவர்களை திகிலடைய செய்யவுமே இவை வந்திருக்கின்றன என்று பதிலுரைத்தார். செக்கரியா அதிகாரம் 2. அளவு நூலை குறித்த காட்சி. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார்.
என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் திரும்பி செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார்: ஓடி சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதிலில்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் ஆட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். நாடு கடத்தப்பட்டோர் திரும்பி வர அழைப்பு. எழுந்திருங்கள், வடநாட்டிலிருந்து ஓடி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். உலகின் 4 திசைகளுக்கும் உங்களை சிதறடித்தவர் நானே என்கிறார் ஆண்டவர். பாபிலோனில் குடியிருக்கும் சியோனே, தப்பி பிழைத்துக்கொள். என்னை தமது மாட்சிக்கென்று அனுப்பிய ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்த வேற்றினத்தாரை குறித்து, உங்களை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான் என்கிறார். இதோ அவர்களுக்கு எதிராக என் கையை ஓங்கப் போகிறேன். தங்களுக்கு பணிவிடை செய்தவர்களுக்கே கொள்ளை பொருள் ஆவார்கள். அப்பொழுது நீங்கள் என்னை அனுப்பியது படைகளின் ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி. இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கி கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள், ஏனெனில் அவர்தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். செக்கரியா அதிகாரம் 3. தலைமை குருக்களை குறித்து கண்ட காட்சி. பின்பு அவர் தலைமை குருவாகிய யோசுவாவை எனக்கு காட்டினார். அவர் ஆண்டவரின் தூதர் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரது வலப்பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி, சாத்தானே, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக. எருசலேமை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் உன்னை அதட்டுவாராக. அடுப்பில் இருந்து எடுத்த கொள்ளி அல்லவா இவர் என்றார். யோசுவாவோ அழுக்கு உடைகளை உடுத்தியவராய் தூதர் முன் நின்று கொண்டிருந்தார். தூதர் தம் முன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி, அழுக்கு உடைகளை இவரிடமிருந்து களைந்து விடுங்கள் என்றார். பின்பு அவரிடம், உன்னிடமிருந்து உன் தீ செயல்களை அகற்றிவிட்டேன். நீ உடுத்திக் கொள்வதற்கு பட்டு ஆடைகளை அளிப்பேன் என்றார். மேலும் தூய்மையான தலைப்பாகை ஒன்றை அவருக்கு அணிவியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தூய்மையான தலைப்பாகை அணிவித்து பட்டு ஆடைகளை உடுத்தினர். ஆண்டவரின் தூதர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் யோசுவாவுக்கு விடுத்த உறுதிமொழி இதுவே: நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆள்வாய், என் திருமுற்றங்களுக்கும் பொறுப்பாளி ஆவாய். இங்கே நிற்கும் தூதர்கள் இடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார். தலைமை குரு யோசுவாவே, நீயும் உன் முன்னே அமர்ந்திருக்கும் உன் தோழரும் கேளுங்கள். அவர்கள் நல்ல அடையாளமான மனிதர்கள். இதோ நான் தளிர் எனப்படும் என் ஊழியன் தோன்றுமாறு செய்வேன். யோசுவாவின் முன்னிலையில் நான் வைத்த கல்லை பார். இந்த ஒரே கல்லில் 7 பட்டைகள். அதில் நான் எழுத்துக்களை பொறித்திடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரே நாளில் இந்த நாட்டின் தீச்செயலை அகற்றுவேன். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார். அந்நாளில் ஒவ்வொருவரும் தம் அடுத்திருப்பவரை தம் திராட்சை கொடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் தங்கி இளைப்பார அழைப்பார். செக்கரியா அதிகாரம் 4. விளக்கு தண்டை குறித்த காட்சி. என்னோடு பேசிய தூதர் மீண்டும் வந்து உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ என்ன காண்கிறாய் என்று என்னை கேட்க, நான் இதோ முழுவதும் பொன்னால் ஆன விளக்கு தண்டு ஒன்றை காண்கிறேன். அதன் உச்சியில் கிண்ணம் ஒன்று உள்ளது. அக்கிண்ணத்தின் மேல் 7 அகல்கள் இருக்கின்றன. மேலே உள்ள ஒவ்வொரு அகலுக்கும் 7 மூக்குகள் உள்ளன. விளக்கு தண்டின் அருகில் வலப்புறம் ஒன்றும் இடப்புறம் ஒன்றுமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கின்றன என்றேன். அப்போது என்னோடு பேசி கொண்டிருந்த தூதரை நோக்கி, நான், என் தலைவரே, இவை எதை குறிக்கின்றன என்று வினவினேன். என்னோடு பேசி கொண்டிருந்த தூதர், இவை எதை குறிக்கின்றன என்பது உனக்கு தெரியாதா என கேட்டார். நான், என் தலைவரே, எனக்கு தெரியாது என்றேன். செருபாபேலுக்கு ஆண்டவரின் வாக்குறுதி. மீண்டும் அவரினிடம், செருபாபேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே: உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். மாபெரும் மலையே, செருபாபேலுக்கு முன் உன் நிலை என்ன? ஒரு சமவெளிக்கு ஒப்பாவாய். அவரே தலையாய கல்லை கொண்டு வருவார். அப்போது அதன் மேல் அருள் பொழிக, அருள் பொழிக என்ற ஆரவாரம் ஒலிக்கும் என்றார். ஆண்டவரின் வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது. செருபாபேலின் கைகளே இக்கோவிலுக்கு அடித்தளமிட்டன. அவர் கைகளே இவ்வேலையை முடித்து வைக்கும். என்னை உங்களிடம் அனுப்பியவர் படைகளின் ஆண்டவரே என்பதை அப்போது அறிந்து கொள்வீர்கள். வேலை தொடங்கிய நாளை அவமதித்தவர்கள் யாரோ அவர்கள் செருபாபேலின் கையில் 2 தூக்கு
நூற்கொண்டு இருப்பதை கண்டு அகமகிழ்வார்கள். அந்த அகல்கள் 7ம் நில உலகெங்கும் சுற்றி பார்க்கும் ஆண்டவரின் கண்கள் என்றார். அப்போது நான் விளக்கு தண்டின் அருகில் வலப்புறமும் இடப்புறமும் உள்ள இந்த 2 ஒலிவ மரங்களும் எதை குறிக்கின்றன என வினவினேன். மீண்டும் நானே அவரிடம், எண்ணெய் ஊற்றுவதற்கென வைத்திருக்கும் 2 பொற்குழாய்களின் அருகில் ஒலிவ மர கிளைகள் 2 இருப்பதன் பொருள் என்ன என கேட்டேன். அதற்கு அவர், இவை எதை குறிக்கின்றன என்பது உனக்கு தெரியாதா என்றார். நான், தெரியாது என் தலைவரே என்றேன். அதற்கு அவர், இவை அனைத்துலகின் ஆண்டவர் திருமுன் இருக்கின்ற திருநிலைப்படுத்தப்பட்ட இருவரை குறிக்கின்றன என மறுமொழி பகர்ந்தார்.